Hello everyone, welcome back to my channel Recipes by Suvi. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி குக் வித் கோமாளி ஷோல கனி பண்ண ரெசிபி தான் கர்ட் ரைஸ் ஃப்ரிட்டர்ஸ். இந்த ரெசிபி எப்படி பண்றதுன்னு வாங்க பார்க்கலாம். இந்த ரெசிபியை ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ்ல ஈஸியா நம்ம பண்ணிடலாம். கிட்ஸ்க்கு செஞ்சு கொடுங்க, கண்டிப்பா அவங்களுக்கும் இந்த ரெசிபி பிடிக்கும். ஸோ இது எப்படி பண்றதுன்னு வாங்க பார்க்கலாம். ஒரு கப் சாப்பாடு எடுத்திருக்கேன். அதை வந்து ஒரு சின்ன மிக்ஸ் ஜார்ல போட்டு கோர்ஸா அரைச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப ஃபைன் பேஸ்ட் அரைக்க வேணாம், ஓரளவுக்கு மட்டும் அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம். இதுல 1 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு உங்க அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. இப்ப அரைச்சு எடுத்துட்டேன். ஜஸ்ட் ஒரு 2 to 3 பல்ஸ் பண்ணீங்கன்னா போதும். இது ஒரு பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இதுல வெறும் 2 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் வந்து நல்லா ஃப்ரெஷ் தயிரா, புளிக்காத தயிரா பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தயிர் ரொம்ப ஆட் பண்ண வேண்டாம். இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து ஒரு தட்கா பேன்ல நம்ம கொஞ்சம் தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் இதுல 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு நல்லா கலர்லாம் மாறட்டும். மாறினதுக்கு அப்புறம் இதுல ஒரு பச்சை மிளகா பொடியா நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து கொஞ்சம் கருவேப்பிலை பொடியா நறுக்கிட்டு இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்ப தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க தாளிப்பை நம்ம கலந்து வச்சிருக்க தயிர் சாதத்துல ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த டைம்ல நீங்க சால்ட் செக் பண்ணிக்கோங்க. சால்ட் பத்தலனா நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி வந்து ஃப்ரெஷ்ஷான சாதம் வச்சு தான் பண்ணணும்னு இல்ல. சாதம் மீதம் இருந்ததுன்னா அதை வச்சு கூட இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ ரெடி பண்ணியாச்சு. 2 to 3 அப்பளத்தை நல்லா பொடியா நொறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. அதுல பிரெட் கிரம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். பிரெட் கிரம்ஸ் வந்து 2 to 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. பிரெட் கிரம்ஸ் ரெசிபிக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்பளம் தான் இந்த ரெசிபிக்கு ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். ஸோ மறக்காம அப்பளத்தை நுறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கலந்தாச்சு. அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க தயிர் சாதத்தை நல்லா பால்ஸ் மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. தேவைப்பட்டா கையில கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு உருட்டிக்கோங்க. இப்போ லைட்டா இதை வந்து தட்டை மாதிரி தட்டிட்டு இதுல வந்து ஊறுகாய், லெமன் ஊறுகாய் இல்லைன்னா நீங்க மாங்காய் ஊறுகாய் வச்சுட்டு உள்ள ஸ்டஃப் பண்ணிட்டு உருண்டை பிடிச்சிக்கோங்க. ஊறுகாய் வெளியே வராத மாதிரி உருண்டை பிடிச்சிக்கோங்க. இப்போ பால்ஸ் நல்லா டைட்டா ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ பால்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். இதே மாதிரி ரிமைனிங் இருக்க பால்ஸையும் உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க ஒரே சைஸ்ல. அடுத்து இதுக்கான பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பவுல்ல 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு ஆட் பண்ணிக்கோங்க. மைதா மாவு ஆட் பண்ணிட்டு இதுல ஒரு 1/4 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா குயிக்கா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப லிக்விடாவும் இல்லாம திக்காவும் இல்லாம மீடியமா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பால்ஸை ஃபர்ஸ்ட் நம்ம மைதா பேட்டரை டிப் பண்ணி எடுத்துட்டு அப்புறம் அப்பளமும் பிரெட் கிரம்ஸ் போட்ட மிக்சர்ல நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. பால்ஸை நம்ம பிரெட் கிரம்ஸ்ல டிப் பண்ணி எடுக்கிறப்போ கொஞ்சம் வந்து உடையாம பாத்துக்கோங்க, ஷேப்பும் மாறாத மாதிரி பாத்துக்கோங்க. இப்போ பால்ஸ் கம்ப்ளீட்டா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நம்ம ரிமைனிங் இருக்க எல்லா பால்ஸையும் மைதா பேட்டரை டிப் பண்ணி பிரெட் கிரம்ஸ் அப்பளம் மிக்சர்ல உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பால்ஸ் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம பால்ஸை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கடாயில ஃப்ரை பண்றதுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் நம்ம பால்ஸை ஒன்னொன்னா மெதுவா டிராப் பண்ணிடலாம். அப்பப்போ நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க, அப்பதான் ஈவனா கலர் கிடைக்கும். இது நல்லா பொன்னிறமானதுக்கு அப்புறம் ரிமூவ் பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் இதை விடணும்னு அவசியம் இல்ல. இப்ப கலர் மாறிடுச்சு, நான் எடுத்துடுறேன். இதே மாதிரி நீங்க ரிமைனிங் இருக்க எல்லா பால்ஸையும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. 50 செகண்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா கலர்லாம் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க, இல்லைன்னா சீக்கிரமா கரிஞ்சு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி குவிக் ரெசிபி கர்ட் ரைஸ் ஃப்ரிட்டர்ஸ் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து இது ஒரு பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். ஃப்ரிட்டர்ஸை கொஞ்சம் டெக்கரேட் பண்றதுக்கு அப்பளமும் கறி லீஃபும் நான் பொரிச்சு எடுத்து வச்சிருக்கேன். அடுத்து இது மேலே அதை நான் அடுக்கிடுறேன். கறி லீஃபை ஆயில் ஒன்ஸ் ஃப்ரை பண்ணிட்டு எடுத்து வச்சிருங்க. அப்போ நம்ம ஈஸியாக சாப்பிட்றதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யம்மி கர்ட் ரைஸ் ஃப்ரிட்டர்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பா வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அடுத்து ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ரெசிபியோட உங்களை மீட் பண்றேன். Until then, it's bye from me, Shweta. See you guys in my next video.